முக்கியமான காரணம் வந்து தந்தையாரும் எம்ஜிஆர் அவர்களும் தான். தேர்தல் நிதிக்கு அவர் கொடுத்த ஃபண்டிங், நாடகம் நடத்தி அதிலிருந்து வர பணம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது அப்போ திமுகவில் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த தொண்டர்கள் வந்து எப்படியாவது அந்த கட்சியை ஜெயிக்கணும்னு சொல்லி அரும்பாடுபட்டாங்க. அவங்க மனசுல ஒரே இது திமுக, அண்ணா அந்த கொள்கையோடு தான் அவங்க அன்னைக்கு போராடினாங்க. அப்பாவும் எம்ஜிஆரும் நாடகம் நடத்தினாங்க. அதன் மூலியமா வரக்கூடிய பணத்தை வந்து கட்சிக்கு அப்புறம் வந்து தேர்தல் நிதிக்காகவும் எம்ஜிஆர் கொடுத்தாரு. இந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு மீட்டிங்லாம் போகும்போது அந்த சில செலவை அப்பாவே கூட ஏற்றுக்கிட்டாரு, எம்ஜிஆரும் ஏற்றுக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் கேட்டு நிதி வாங்கி பெற்றதும் இருக்கு. இல்ல, அவங்களுடைய சொந்த பணத்தை தான் கொடுத்துருக்காங்க. அப்பாவுடைய பணம், எம்ஜிஆருடைய பணம். இவங்க ரெண்டு பேருமே வந்து மற்றவங்க கிட்ட கை நீட்டி பணம் வாங்க மாட்டாங்க. எம்ஜிஆரும் சரி, அப்பாவும் சரி. எம்ஜிஆர் ரொம்ப இதுவா இருப்பாரு. நிறைய பணம் எம்ஜிஆர் அவருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும், எதையுமே வாங்க மாட்டார். அது மாதிரி அப்பாவும் எதையுமே வாங்க மாட்டார். பயணிச்சது அந்த திமுக தொண்டர்கள். அவங்களோட பேசி, அவங்களோட பழகி, அவங்களோட போய் மக்களோடு மக்களாக இருந்து பேசியிருக்காங்க.